என்பதனை அவர்களால் சரியாக விளக்க முடியவில்லை. எனவே அவர்களாக கொடுத்த கருத்து பூமியில் கடல் கொந்தளித்து நிலப்பகுதிகளை அப்படியே மூடிக்கொள்ளும், நீர் மூடிக்கொள்ளும் என்ற கருத்தை தான் அவர்களால் கொடுக்கப்படுகிறது. என்றாலும் கூட பழைய தப்சீர் ஆசிரியர்கள் சிலர் கடல் பற்றி எரியும், அது எப்படி என்று எங்களுக்கு தெரியவில்லை, அது மறுமை நாளுடைய ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லிவிட்டு அப்படியே விட்டு விட்டார்கள். நவீன கால பிரிவில் இந்த இரண்டு சொற்களையும் ஒன்றாக சேர்த்து, இந்த இரண்டு சொற்களையும் ஒன்றாக சேர்த்து விஞ்ஞான கண்டுபிடிப்போடு சேர்த்து பார்க்கின்ற போது இதனுடைய பொருள் புரிகின்றது என்று நவீன கால அறிஞர்கள் இதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். கடைசியாக வைதல் குபூரு போசிரத், புதை குழிகள் சிதறுன்று பிளவுற்று சிதறுண்டு போகின்ற போது, இதனுடைய பொருள் என்னவென்றால் மனிதர்கள் உயிர் பெற்று எழும்புகின்ற போது, புதைகுழிகள் பிளவுண்டு மனிதர்கள் உயிர் பெற்று எழும்புகின்ற போது என்பது இதனுடைய பொருள். இதற்கு முன்னால் இருக்கின்ற 3 வசனங்களும் உலக அழிவை சொன்னன. இந்த 4வது வசனம் மட்டும் உலகம் அழிந்து திரும்பவும் மனிதன் எழுப்பப்பட்டு மஹ்ஷர் வெளிக்கு வருகின்ற நிகழ்ச்சியை அல்லாஹு தஆலா இந்த 4வது வசனத்திலே சொன்னான். 5வது வசனத்தில் அலிமத் நஃப்சுன் மா கத்தமத் வஅഖரத், அவ்வாறு மனிதன் மறுமை நாளில் மஹ்ஷர் வெளியில் உயிர் பெற்று எழுந்து நிற்கின்ற போது, பட்டோலை அவனுடைய கையில் கொடுக்கப்படுகின்ற போது, அல்லது அதற்கு முன்னாலேயும் கூட தான் உலகத்தில் இருக்கும் போது எதனை சமர்ப்பித்தேன், கத்தமத் என்றால் சமர்ப்பித்தேன், சமர்ப்பித்தான் என்று கருத்து, வஅഖரத் பின்னால் விட்டு வந்தான் என்று பொருள். பின்னால் விட்டு வந்தான், சமர்ப்பித்தான் என்ற 2 பொருட்களையும் இந்த கத்தமத் அஹரத் என்ற சொல் கொடுக்கும். எனவே இந்த வசனத்துக்கு தஃப்சீர் ஆசிரியர்கள் 2 பொருளை கொடுத்தார்கள். ஒன்று மனிதன் ஆரம்பத்தில் செய்தவைகள், இன்னொன்று மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பிற்கால பிரிவிலே செய்தவர்கள் என்று எல்லா விடயங்களையும் அல்லாஹு தஆலா அந்த பட்டோலையில எழுதி அவர்களுடைய கைவசம் கொடுப்பான் என்று இதற்கு பொருள் என்று ஒரு சாரார் கருத்து கொடுத்தார்கள். இன்னொரு சாரார் உலகத்தில் அவன் செய்தவையும், உலகத்தில் அவனுடைய கைகளினால் அவன் செய்து உலகத்தில் இருக்கும் போதே மறுமைக்கு அனுப்பி வைத்தவைகள் என்று மா கத்தமத் என்ற சொல்லுக்கு பொருள் கொடுத்தார்கள். வஅഖரத் என்ற சொல்லுக்கு பொருள் கொடுத்தார்கள், அவன் தடயமாக விட்டு விட்டு வந்தவன். அவன் உலகத்தில் இருந்து மறைந்தாலும் கூட உலகத்திலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில், தாக்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் எதனை விட்டு விட்டு வந்தானோ அவற்றை இந்த அஹரத் என்ற சொற்பிரயோகம் குறிக்கும் என்று இதற்கு நாங்கள் பொருள் கொள்ள முடியும். இந்த கருத்தை அல்லாஹ் தஆலா சூரத்து யாசீனில் இப்படி சொல்கின்றார், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா, இறந்தவர்களை நாங்களே உயிர்ப்பிக்கின்றோம், வனக்துபு மா கத்தமு வஆசாரஹும், வனக்துபு மா கத்தமு வஆசாரஹும், அவர்கள் உலகத்தில் இருக்கும் போது செய்து சமர்ப்பித்தவற்றையும் அவர்கள் விட்டு வந்த தடயங்களையும் எழுதி வைக்கின்றோம். ஆசாரகும், ஆசாரண்டா தடயங்கள் என்று பொருள். விட்டு வந்த தடயங்களையும் நாங்கள் எழுதி வைக்கிறோம் என்று பொருள். விட்டு வந்த பிள்ளைகள் ஒரு தடயம், அறிவு ஒரு தடயம், இன்னும் இப்படியான மனிதன் என்னவெல்லாம் உலகத்தில் நன்மையாகவோ அல்லது தீமையாகவோ எவற்றையெல்லாம் விட்டு வருகின்றானோ அவற்றை இந்த வஅഖரத் என்ற சொற்பிரயோகம் குறிக்கும். அல்லது சூரத்து யாசீனுடைய அதே சொற்பிரயோகத்தில் சொன்னால் வஆசாரஹும், அவர்களுடைய தடயங்கள் என்று பொருள். எனவே என்ன பொருள் என்றால், அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றார் என்றால், மறுமையுடைய விசாரணை 2 பகுதி. ஒன்று அல்லது மறுமையில் கொடுக்கின்ற கூலி 2 பகுதி. ஒன்று மனிதன் உலகத்திலே செய்தவைகள், இரண்டாவது அந்த செய்ததன் விளைவுகள். உலகத்திலே செய்து விட்டதன் காரணமாக ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு விளைவு கொடுக்கக்கூடியவை, பல பரம்பரைகளையே பாதிக்கக்கூடியவைகள், இவை அனைத்தையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் விசாரணை வைக்கின்றான், கூலி தருகின்றான் என்று இந்த வசனம் எங்களுக்கு சொல்கின்றது. ஒரு மனிதனுடைய அறிவு அது நல்ல வகையிலோ கெட்ட வகையிலோ ஒரு 100 ஆண்டு பாதிப்பை ஏற்படுத்தலாம், பல 100 ஆண்டுகளுக்கு தாக்கத்தை விளைவிக்கலாம். ஒரு மனிதன் செய்யக்கூடிய குற்ற செயல் குறிப்பிட்ட அவன் வாழுகின்ற காலப்பிரிவோடு அந்த குற்ற செயல் அழிந்து போகலாம், அதன் விளைவுகள் தாக்கங்கள் இல்லாது போகலாம்.
அல்லது சில குற்றச் செயல்கள் அந்த குறிப்பிட்ட பரம்பரையை மட்டுமல்ல, இன்னும் பல பரம்பரைகளை அது பாதிப்பதாக, தாக்கம் விளைவிப்பதாக, விளைவு கொடுப்பதாக அமைந்துவிட முடியும். அதை எல்லாவற்றுக்கும் சேர்த்துத்தான் அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கின்றான். எனவே மனிதர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பழைய கால இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனையின் போது சொல்வார்கள், யா அல்லாஹ், நான் மரணித்து விட்டால் என்னோடு சேர்ந்து என்னுடைய செயல்களும் மரணித்து விடுவதற்கு அருள் புரிவாயாக என்று கேட்பார்கள். ஏன்? மூத்தாயினா அதோடையாவது நின்றுட்டால் போதும். அதன் பிறகும் பாவங்கள் தொடர்ந்து வருமாக இருந்தால் அது மிகவும் பயங்கரமாக போகும். மரணித்ததன் பிறகு 60 வயசு வாழ்ந்தான், 75 வயசு வாழ்ந்தான், அதோடு அவனுடைய செயல்கள் முடிவடைந்து விட்டாலே பெரிய விஷயம். அப்படி இல்லாமல் அவன் வாழ்ந்தது 75 வயது, அவன் செய்த செயல்களுடைய தாக்கம் இன்னும் 200-300 வருஷமாக இருந்தால் அவன் உண்மையில் 300-400 வருஷங்களுக்கு பாவம் செய்தவன் போன்று இருப்பான். எனவேதான் பழைய அறிஞர்கள் துஆ கேட்பார்கள், யா அல்லாஹ், நான் மரணிப்பதோடு என்னுடைய செயல்களையும் மரணிக்க செய்வாயாக என்று பிரார்த்திப்பார்கள். எனவே நன்மைகளை விட்டு போவது எவ்வளவு தூரம் பெரிய நன்மையோ, எவ்வளவு தூரம் ஒரு பெரிய விஷயமோ, அதே போன்றுதான் தீமைகளை விட்டு செல்வதும் மிக பாரிய பாதிப்பாக அமையப்படும். எனவே அந்த வகையில் தான் நாங்கள் செயல்கள், மோசமான செயல்கள் பாதிப்பு ஏற்படாமல், தாக்கம் விளைவிக்காமல் பார்த்து கொள்வது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக அமைகின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான செயல்களுக்கு தான் சொன்னார்கள், சதக்கத்துன் ஜாரியா, தொடராக இருக்கின்ற சதக்கா என்று சொன்னார்கள். எனவேதான் ரிவாயத்துகளில் வருகிறது, மாமின் சஹாபியின் இல்லா வகஃப, எந்த சஹாபியை எடுத்தாலும் கூட வக்ஃபு செய்யாமல் அவர் மரணித்ததில்லை. ஏன் வக்ஃப் என்ற என்ன கருத்து? நீண்ட நெடுங்காலத்துக்கு நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். எனவே எல்லா சஹாபாக்களும் என்ன செய்தார்கள் என்றால், நான் மரணிப்பதோடு என்னுடைய நற்செயல்கள் அழிந்து விடக்கூடாது, நான் மரணிப்பதோடு என்னுடைய பாவ செயல்கள் தான் அழிந்து போக வேண்டும், என்னுடைய நற்செயல்கள் அழிந்து விடக்கூடாது, நான் மரணித்ததன் பிறகும் நீண்ட நெடுங்காலத்துக்கு என்னுடைய நற்செயல்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்று விரும்பினார்கள். எனவே எல்லா சஹாபாக்களும் ஏதோ ஒரு வகையில் ஒரு வக்ஃபு செய்தார்கள், தொடர்ந்து நற்செயல்கள் வர வேண்டும் என்பதற்காக. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்களும் இந்த சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய தீமையான செயல்கள் நான் மரணிப்பதோடு அழிந்து போக வேண்டும், ஆனால் என்னுடைய நன்மைகள் நான் மரணிப்பதோடு அல்ல, நீண்ட நெடுங்காலத்துக்கு தாக்கம் விளைவிப்பதாக, நல்ல கூலியை தொடர்ந்து தருவதாக அமைய வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த கருத்தை எங்களுக்கு அல்லாஹு தஆலா மஹ்ஷர் வெளியிலே எழுந்து நிற்கின்ற போது அவனுடைய பட்டோலையில் அவன் செய்த செயல்கள் மட்டுமல்லாமல் பின்னால் வரக்கூடிய தீமையான நன்மையான செயல்களுக்கெல்லாம் அவன் எப்படி காரணமாக இருந்தானோ அவையும் சேர்த்து பதியப்பட்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா மா கத்தமத் வ அஹரத் என்ற இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இனி நாங்கள் இந்த 5 வசனத்தின் பிறகு 2வது பகுதிக்கு வந்தால், 2வது பகுதியிலே அல்லாஹ் சொல்கின்றான், இதுதான் மறுமை நாள், இதுதான் விசாரணை, அந்த விசாரணையினுடைய அமைப்பு இப்படித்தான் இருக்க போகிறது. இது ஒரு மிகப்பெரிய உண்மையாக இருக்கின்ற போது, மனிதனே நீ எப்படி ஏமாந்து வாழ்கிறாய்? ஏமாறுதல் என்ற சொல்லை ஏன் அல்லாஹ் இங்கே பாவித்தான்? மா கர்ரக, எது உன்னை ஏமாற்றியது? யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, மா கர்ரக, எது உன்னை ஏமாற்றியது என்றால் என்ன பொருள்? என்ன அல்லாஹ் சொல்ல வருகின்றான்? ஏமாற்றியது என்றால் என்ன பொருள்? ஒரு உண்மையான ஒரு சத்தியமான ஒரு நிகழ்ச்சி இருக்கின்ற போது அதனை புரிந்து கொள்ளாமல் ஏமாந்து வாழ்ந்தது என்ற கருத்தை தான் அல்லாஹ் இங்கே சொல்ல வருகின்றான். எனவே இப்படி ஒரு மறுமை நாள் இருக்கிறது, விசாரணை இருக்கிறது. இப்படியான அந்த விசாரணையின் அமைப்பு இப்படித்தான் இருக்கும். இப்படி ஒரு பெரிய உண்மை இருக்கின்ற போது இதனை விட்டு நீ எப்படி ஏமாந்து வாழ்ந்தாய்? எது உன்னை ஏமாற்றியது என்று அல்லாஹு தஆலா யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் என்று இங்கே சொல்கின்றான். முதலாவது இந்த வசனத்திலே அல் இன்சான், யா அய்யுஹல் இன்சான், மனித தன்மை கொண்டவன் என்ற கருத்துப்படக்கூடிய வகையில், மனித பண்பு கொண்டவன் என்ற கருத்துப்படக்கூடிய வகையில், மனிதனே நீ எப்படி ஏமாற முடியும் என்று அல்லாஹ் கேட்கின்றான்.
இரண்டாவது அல்லாஹ் இங்கே பிரப்பிக்கல் கரீம், உன்னுடைய கொடையாளனாக இருக்கக்கூடிய உன்னுடைய இரட்சகனை விட்டு எப்படி நீ ஏமாந்தாய்? அல்லாஹு தாலா உனக்கு நிறைய அருள்கள் புரிந்திருக்கிறான். அவன் படைத்த தடயங்கள் உன்னுடைய உடம்புலே இருக்கிறது. அப்படி இருக்கும் போது அந்த இறைவனை விட்டு நீ எப்படி ஏமாற முடியும்? இது ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்லவா என்று அல்லாஹு தாலா மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் என்று இந்த கரீம் என்ற சொற்பிரயோகத்தினூடாகவும் சொல்கிறான். ஏமாற முடியும். உனக்கு அநியாயம் செய்திருந்தால், நன்மைகள் செய்தில்லாவிட்டால், அருள் புரிந்திராவிட்டால், எந்த தடயமும் உன்னுடைய உடம்புலோ ஆன்மாவிலோ இல்லாவிட்டால் நியாயம் நீ அல்லாஹ்வை விட்டு விலகி இருப்பதற்கு. அல்லாஹ் உனக்கு நிறைய அருள்கள் புரிந்திருக்கு. உன்னுடைய உடம்பிலேயே அவன் படைத்தான் என்பதற்கான தடயங்கள் இருக்க எப்படி நீ அல்லாஹ்வை விட்டு விலகி இருக்க முடியும்? எப்படி நீ ஏமாற முடியும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்றார். இதனை விளக்குகின்ற வகையில் அல்லதி ஹலக்கக ஃபஸவ்வாக ஃபஅதலக், உன்னை படைத்து செம்மைப்படுத்தி சீராக அமைத்து விரும்பிய உருவத்தில் உன்னுடைய உறுப்புகளை பொருத்தி அமைத்த ஃபி ஐ சூரத்தின் மாஷா ரக்கபக், விரும்பிய அமைப்பில் உன்னுடைய உடல் உறுப்புகளை பொருத்தி அமைத்த அந்த அல்லாஹ்வை விட்டு நீ எப்படி ஏமாந்து போனாய் என்று அல்லாஹ் இங்கே கேட்கின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு முதலாவது ஆதாரம் மனிதன். மற்ற எல்லாவற்றுக்கும் உண்டான். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு முதல் ஆதாரம் மனிதன். என்ன காரணம்? இந்த மனிதனை தவிர உள்ள உலகத்தில் இருக்கின்ற அனைத்து படைப்பினங்களும், எல்லா படைப்பினங்களும் சுதந்திரமான சிந்தனை அற்றவை, சுதந்திரமாக இயங்க முடியாது. அனைத்துமே இயல்பூக்கத்தின் ஊடாக அல்லது நிர்பந்தமாக போடப்பட்ட விதிகளின் ஊடாகத்தான் இயங்கும். அவை தற்செயலாக தோன்றியது, சில குறிப்பிட்ட தாக்கங்களினால் உருவாக்கியது என்று சொன்னால் ஏதோ ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று யோசிக்கலாம். ஆனால் முழு சுதந்திரமான மனிதன் எப்படி தோன்றினான்? சுதந்திரம் என்ற சொல்லுக்கே இடமில்லாத இந்த பிரபஞ்சத்தில் எப்படி அவன் தோன்ற முடியும்? மிருகத்தை பார்த்தாலும், தாவரத்தை பார்த்தாலும், சடப்பொருட்களை பார்த்தாலும் போட்ட விதிக்கு அப்பால் இயங்க முடியாதவைகளாக அவை இருக்கின்றன. வரையறுத்த விதிகளுக்குள்ளால் தான் அவை இயங்க முடியும். இது பிரபஞ்சத்தின் ஒழுங்கு. மனிதன் மட்டும் எப்படி விதிவிலக்காக சுதந்திர எண்ணம் கொண்டவனாக, சுதந்திரமாக செயற்படக்கூடியவனாக தோன்ற முடியும்? எனவே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு முதலாவது ஆதாரம் மனிதன். பொஸ்னியாவுடைய ஜனாதிபதியாக இருந்த, ஐரோப்பிய சிந்தனையாளராக இருந்த அலி இசத் பியோபிச் அவர்கள் இதனை விளக்கும் போது சொல்வார்கள், நாங்கள் ஒரு காட்டிலே போய்கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்கிறோம். போய்கொண்டிருக்கும் போது இடையிலே ஒரு சுவர் விழுந்த ஒரு சுவர் துண்டு ஆப்படுகிறது. நாங்கள் ஒரு ஆய்வாளனாக இருந்தால் அந்த சுவர் துண்டுகளை வைத்து ஆய்வு செய்து இந்த குறிப்பிட்ட கட்டிடம் இந்த காலப்பிரிவிலே உருவாகி இருக்க வேண்டும், இந்த மன்னனினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகின்ற போது ஒரு மண்டையோடு ஆப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம், ஒரு மண்டையோடு ஆப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்போது என்ன சொல்வோம்? தற்செயலாக தூண்டி இருக்க முடியும் இந்த மண்டையோடு. என்ன நியாயம்? அந்த வெறும் சுவர் மட்டும் ஒருவர் கட்டி இருக்க வேண்டும், இந்த மன்னன் கட்டி இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் தோண்டி இருக்க வேண்டும் என்று சொல்வதை கொண்ட அறிவு சொல்கிறது. ஆனால் மனிதனுடைய மண்டையோடு மாத்திரம் எப்படி தற்செயலாக தோன்ற முடியும்? எனவே என்ன இங்கு சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான்? மனிதனே, நீ எப்படி அல்லாஹ்வை விட்டு விலகி ஏமாற முடியும்? அவன் படைத்த தடயங்கள் உன்னுடைய உடம்பிலேயே இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்றார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பும், அவனுடைய கண்ணும் காதும் ஏனைய உறுப்புகளும் எந்த அமைப்பை பெற்றிருக்கின்றன, எப்படி இயங்குகின்றன, எப்படி ஒரு மிக பாரிய தொழிற்சாலை ஒன்று மிக நுணுக்கமாக இயங்குமோ அதனை விடவும் நுணுக்கமாக எப்படி மனித உடம்பு என்ற தொழிற்சாலை இயங்குகிறது என்பது கொஞ்சம் படித்தவர்கள் கூட விளங்கக்கூடிய ஒரு விடயம். இதனைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், உன்னுடைய உடம்பு உறுப்புகளை பொருத்தி அமைத்த,
உன்னை செம்மைப்படுத்தி சீராக அமைத்த, உன்னுடைய ஆன்மாவையும் அறிவையும் உடம்பையும் ஒழுங்குபடுத்தி அமைத்த அந்த இறைவனை விட்டு எது உன்னை ஏமாற்றி தூர கொண்டு போய் சேர்த்தது? முடியாத ஒரு காரியமே இது. உனக்கு மட்டும் சரியான சிந்தனையும் புத்தியும் நேர்மையும் இருந்தால் நீ நிச்சயமாக உன்னுடைய இரட்சகனை விட்டு அப்பால் செல்வது சாத்தியமானது அல்ல என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக சொல்கிறான். மா கர்ரக யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். மனிதனே, கொடையாளனாகி உன்னுடைய இரட்சகனை விட்டு நீ எப்படி ஏமாந்து செல்ல முடியும்? எது உன்னை அப்படி கொண்டு சேர்த்தது? சேர்ப்பது சாத்தியமில்லையே என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்றான். இதனோடு இந்த 6, 7, 8 வசனங்கள் இந்த கருத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா இப்போது அடுத்த பாதிக்கு வருகின்றான். ஏன் இப்படி ஏமாந்தாய்? இதுதான் நியாயம். காரணத்தை அல்லாஹ் சொல்கின்றான். கல்லா பல் துகதிபூன பித்தீன். இல்லை, நீங்கள் கூலி கொடுக்கப்படும் நாளை நிராகரிக்கிறீர்கள். கூலி கொடுக்கப்படும் நாளை நிராகரிக்கிறீர்கள். இதுதான் அல்லாஹ்வை விட்டு ஏமாந்ததற்கான காரணம். என்ன பொருள்? மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நிராகரிப்பதற்கு எப்படி சில வேளைகளில் விஞ்ஞான பூர்வமான காரணம் இருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்களோ, அதே போன்று சமூக ரீதியான காரணங்களும் இருக்கின்றன. விஞ்ஞான பூர்வமான காரணங்கள் மட்டுமல்ல, சிலர் அல்லாஹ்வை நிராகரிப்பதற்கு சமூக ரீதியான காரணங்களும் இருக்கின்றன. என்ன பொருள்? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறதாக இருந்தா ஏன் இந்த பெரிய பணக்காரனும் அன்றாட தேவைக்கு கூட தேட முடியாத இந்த ஏழையுமே வாழ்கின்றான்? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறதாக இருந்தால் இவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடக்கின்ற போது அல்லாஹ் பார்த்து கொண்டிருப்பானா? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்றால் எனக்கே இப்படி துன்பத்தின் மேல் துன்பம் என்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று இப்படி மனிதன் கேள்வி எழுப்புவதும். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறதாக இருந்தால் இந்த அநியாயங்கள்லாம் நடக்காது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறதாக இருந்தால் இந்த பயங்கர சமூக ஏற்றத்தாழ்வு இருக்காது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறதாக இருந்தால் இந்த கண் இல்லாதவன், காது கேளாதவன், நொண்டியாக இருப்பவன், இப்படி நிறைய குறைபாடுகளோடு மனிதன் இருக்க முடியாது என்று சில வேளைகளில் சமூக ரீதியான காரணங்கள் இறை நிராகரிப்புக்கு காரணமாக இருக்க முடியும். மறுமையோடு சேர்த்து பார்க்காவிட்டால், மனித வாழ்க்கையை மறுமையோடு சேர்த்து பார்க்காவிட்டால் இந்த பிரச்சனை தோன்றும். மறுமையோடு சேர்த்து பார்த்தால் விளங்கும். கண் இல்லாமல் இருந்தது கூட மறுமை நாளில் வைத்து நாங்கள் நினைப்போம், கண் இல்லாமல் இருந்தது எவ்வளவு நல்லதாக போய்விட்டது, இன்னும் கொஞ்சம் துன்பமும் கஷ்டமும் உலகத்தில் வந்திருந்தால் எனக்கு எவ்வளவு லாபமாக போயிருக்கும் என்று மறுமையில் நினைப்போம். இந்த உலகம் என்பது ஒரு நாடகத்தின் ஒரு பகுதி மாத்திரம். இது பூர்ணப்பட வேண்டுமாக இருந்தால் மறுமை நாடும் சேர வேண்டும். சேர்ந்தால் விளங்கும் அநியாயம் செய்தவனுக்கு எப்படி தண்டனை, நீதியாக நடந்தவனுக்கு நன்மைகள் செய்தவனுக்கு எப்படி கூலி அல்லாஹ் கொடுப்பான் என்பது விளங்கும். இது இல்லாமல் மறுமை நாளை எடுத்து விட்டு இந்த உலகத்தை பார்த்தால் இப்போது குழப்பங்களும் பிரச்சனைகளும் முடிவு இன்மையும் தீர்வு இல்லாமையும் அநியாயங்களும் இருப்பது போன்றுதான் இந்த உலகம் தோன்றும். எனவேதான் அல்லாஹ் சொன்னான், கல்லாபல் துகதிபூன பித்தீன். கூலி கொடுக்கும் நாளை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். கூலி கொடுக்கும் நாள் ஒன்று வர முடியும் என்று நீங்கள் கருதாவிட்டால், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் போனால் இப்போது நிச்சயமாக இறை நம்பிக்கையும் கூட சரியாக இருக்காது. எங்களுக்கு மறுமையில தண்டனை இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், மறுமை நாள் ஒன்றில்லை, விசாரணை ஒன்றில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்போது யாருமே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னாலும் கூட பயப்பட மாட்டார், நல்ல தீமைகளை செய்வார். மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் திரும்ப விசாரிக்க போகிறான் என்று வருகின்ற போதுதான் மனிதன் ஒரு கட்டுக்குள்ளால் நிற்க துவங்குகிறான். இந்த கருத்தை தான் அல்லாஹ் சொல்கின்றான், கல்லாபல் துகதிபூன பித்தீன். நீங்கள் மறுமை நாளை நிராகரிக்கிறீர்கள். அந்த நிராகரிப்பு தான் இவ்வளவு தூரம் அல்லாஹ்வை விட்டு நீங்கள் விலகிச் செல்வதற்கு, நிறைய பாவச் செயல்களில் ஈடுபடுவதற்கு, நிறைய குற்றங்களில் ஈடுபடுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்றார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பின்னணியில் தான் சில தத்துவ ஞானிகள்
மறுமையினால் நம்பிக்கை நூடாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்கள். நவீன காலத்திலே வாழ்ந்த காண்ட் என்ற ஒரு தத்துவ ஞானி முதலாவது எடுத்த கருத்து இதுதான். மனிதன் என்பவன் மிருகங்களை விட வித்தியாசப்படுவது ஒரு முக்கியமான இடத்தில் ஒழுக்க உணர்வின் காரணமாக தான் மனிதன் பிரதானமாக மிருகங்களை விட்டு விதிவிலக்கு ஆகின்றான். இந்த ஒழுக்க உணர்வுக்கு கண்டிப்பாக ஒரு விளைவு இருக்க வேண்டும். அதுதான் மறுமை நாள். அந்த மறுமை நாளை இயக்குகின்ற ஒருவன் இருக்க வேண்டும். அவன்தான் அல்லாஹ் என்று இப்படி இந்த வழியினால் அவர் நம்பிக்கை கொண்டார். அந்த மறுமை நாள் நம்பிக்கையை எடுத்து விட்டால் இறை நம்பிக்கைக்கு கூட போதுமான அர்த்தம் இருக்காது. அல்லாஹ் ஒருவன் ஏற்கனவே சொன்ன அதே கேள்வி, அல்லாஹ் ஒருவன் இருந்தால் ஏன் இந்த அநியாயங்கள், அல்லாஹ் ஒருவன் இருந்தால் ஏன் இந்த பெரிய சமூக ஏற்றத்தாழ்வுகள், அல்லாஹ் ஒருவன் இருந்தால் ஏன் எனக்கு இப்படியான தொடர்ந்த துன்பங்கள், இதுக்கு எப்போது விடிவு கிடைக்கும் என்ற இந்த கேள்விகள் தான் இருக்கும். எனவே மறுமை நாள் நம்பிக்கை என்பது இறை நம்பிக்கையை அர்த்தப்படுத்துகிறது. இறை நம்பிக்கை ஒரு பொருளையும் கருத்தையும் கொடுக்கிறது. இந்த வகையில் தான் அல் குர்ஆனிலே நீங்கள் பார்க்க முடியும். இறை நம்பிக்கையும் மறுமை நம்பிக்கையும் ஒன்றாக சேர்த்து அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றார். இந்த வசனத்திலும் ஏன் நீங்கள் அல்லாஹ்வை விட்டு விலகி சென்றீர்கள், மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், உன்னுடைய உயர்ந்த இரட்சகனை விட்டு நீ எப்படி ஏமாந்து தூரச் சென்றாய், காரணம் மறுமை நாளை நிராகரித்தமைதான் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்கின்றார். அடுத்த பகுதியிலே அல்லாஹு தாலா அதன் விளைவுகளை, இந்த இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள், மறுமை நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கான விளைவு, இறை நம்பிக்கை அற்று மறுமை நம்பிக்கை அற்று வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கான விளைவை அல்லாஹு தாலா அடுத்த பகுதியிலே சொல்கின்றார். கல்லா பல் துகதிபூன பித்தீன் வ இன்ன அலைக்கும் லஹாஃபிலீன் கிராமன் காத்திபீன் யாலமூன மா தஃஅலூன். மறுமை நாளை நீங்கள் நிராகரித்த போதிலும் கூட அந்த மறுமை நாளுக்கான ஏற்பாடுகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. வ இன்ன அலைக்கும் லஹாஃபிலீன், உங்களை கண்காணித்துக் கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கிராமன் காத்திபீன், கண்ணியமிக்க எழுத்தாளர்கள். பிழைகளை பொய்களை எழுதிவிட மாட்டார்கள், கண்ணியமிக்க எழுத்தாளர்கள். யாலமூன மா தஃஅலூன், நீங்கள் என்னவெல்லாம் செய்கின்றீர்களோ அவை அனைத்தையும் அறிந்து கொண்டே அவர்கள் இருக்கிறார்கள். என்ன நினைக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், என்ன நாடுகிறீர்கள், இவற்றை அவர்கள் அறிந்து கொண்டு அதனை தொடர்ந்து எழுதி வருகிறார்கள் என்று அல்லாஹு தாலா அந்த வசனங்களிலே சொன்னார். இனி அடுத்த பகுதியில் அல்லாஹ் இதன் விளைவு என்னவாக அமையும் என்பதனை இரண்டாக பிரித்து சொல்கின்றார். ஒன்று, இன்னல் அபுரார லஃபீ நஈம், உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள் மறுமை நாளில் இன்பங்களில் சுகபோகங்களில் திளைத்து அதிலே மூழ்கி இருப்பார்கள். வைன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம், அதற்கு மாற்றவாக தீமைகளை செய்தவர்கள் நரகத்திலே இருப்பார்கள். யஸ்லௌனஹா யௌமத்தீன், அந்த கூலி கொடுக்கும் நாளில் அவர்கள் அந்த நரகத்திலே நுழைவார்கள். ஒமாஹும் அன்ஹா பிகாயிபின், அதனை விட்டு அவர்கள் ஒருபோதும் வெளியேற முடியாது, அங்கு வராமல் இருக்க முடியாது, அதனை விட்டு விலகிச் செல்ல முடியாது. ஒமாஹும் அன்ஹா பிகாயிபின், இப்படி ஒரு நிரந்தரமான வாழ்க்கையாக அந்த மறுமை நாள் ஆகிவிட முடியும், அந்த நரக வாழ்க்கை ஆகிவிட முடியும் என்று அல்லாஹு தாலா இந்த வசனங்களே சொல்கின்றார். இது ஆரம்பத்திலே அல்லாஹ் உலக அழிவை சொன்னான், மஹ்ஷர் வெளியே சொன்னான். இரண்டாவது பகுதியிலே மனிதனே நீ அல்லாஹ்வை விட்டு ஏமாந்து செல்வதற்கு நியாயமான எந்த விதமான காரணமும் கிடையாது என்று சொன்னான். அடுத்ததாக அல்லாஹு தாலா இதன் விளைவாக அல்லாஹ்வை விட்டு ஏமாந்து சென்றதன் விளைவாக எப்படி ஒரு பயங்கரமான எதிர்காலம் மறுமையினால் உன்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்று சொன்னான். இப்போது அல்லாஹ் சொல்கின்றான், கடைசியாக சொல்கின்றான், மறுமை நாள் பற்றிய இந்த சிந்தனை தான் மனித வாழ்க்கையிலேயே மனிதனிடத்தில் மிகுந்த கவனத்தை பெற வேண்டிய ஒரு மிக முக்கியமான உண்மையாக இருக்கிறது என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்கின்றான். ஒமா அதராக மா யௌமுத்தீன் சும்மமா அதராக மா யௌமுத்தீன் என்ற வசனம் அந்த கருத்தை தான் கொடுக்கும். அரபு மொழியில் இந்த சொல் அதுரா மா அதுரா கமா என்ற சொல் சாதாரண அறிவுக்கு எட்டாது.
சாதாரணமான அறிவினால் அதனை கண்டுபிடிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு விஷயம் என்று சொல்வதற்குத்தான் இந்த பிரயோகத்தை அரபு மொழியிலே பாவிப்பார்கள். அதனை பாவித்து அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே மறுமை நாளை பற்றி சொல்கின்றார். ஒமா அதுராக மா யௌமுத்தீன், மறுமை நாள் பற்றி உமக்கு எது விளக்கி சொல்ல முடியும்? அதே வசனத்தை அல்லாஹ் திருப்பி திருப்பி சொல்கின்றான். மறுமை நாள் மிக பாரிய ஒரு விஷயம், அதனை எப்படி சாதாரண அறிவினூடாக நீ பெற்றுக்கொள்ள முடியும் வஹீயுடைய அறிவு இன்றி என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்கின்றார். அதேன் மிகவும் பாரமான ஒரு நாளாக இருக்க போகிறது என்பதனை அடுத்த பகுதியிலே அல்லாஹ் சொல்கின்றான். யௌமலா தம்லிகு நஃப்சுன் லினஃப்ஸின் ஷைஆ, அந்த நாளில் எந்த ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவுக்கு, எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கும் எதுவுமே செய்ய முடியாமல் போகும். நன்மையோ தீமையோ உதவியோ உபகாரமோ எதுவும் செய்ய முடியாத நாளாக அந்த நாளாகிவிடும். எவ்வளவோ துன்பத்தின் மீது அடுத்த மனிதர்கள் இருந்தாலும் எந்த வகையிலும் யாரும் எதுவும் செய்ய முடியாத நாளாக அந்த நாளில் இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் அவனை காப்பாற்றிக் கொள்வது குறித்து, அவன் தப்புவது குறித்து சிந்திக்கின்ற நாளாகத்தான் அது இருக்கும். யாரிடமிருந்தும் உதவி செய்யவோ உதவி பெறவோ உதவி கொடுக்கவோ முடியாத நாளாக அது அமையும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான். ஒல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ், அதிகாரம் அனைத்துமே அன்று அல்லாஹ்வுக்குரியதாக இருக்கும். உலக வாழ்க்கையின் போது அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கும் சில அதிகாரங்களை அவன் விரும்பி கொடுத்திருக்கிறான். மனிதர்களும் சிலவற்றை செய்ய முடியும், சிலவற்றை சாதிக்க முடியும் என்று மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறான். அதன் ஊடாக மனிதன் எத்தனையோ வேலைகளை செய்கின்றான். ஆனால் மறுமை நாளின் போது மனிதர்களுக்கும் எந்த விதமான அதிகாரமும் இருக்காது. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கையிலேயே அதிகாரம் குவிந்து போயிருக்கு. எனவே மனிதனால் யாரும் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நாளாக அது இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இறுதியாக அந்த மறுமை நாளுடைய பயங்கரத்தை பற்றி சொல்லி இந்த சூறாவை முடிக்கின்றார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா மறுமை நாள் எப்படி அமையும் என்பதனை மஹ்ஷர் வெளியின் ஊடாகவும் உலக அழிவின் ஊடாகவும் விளக்கிவிட்டு மனிதனை எச்சரிக்கின்ற வகையில் இந்த சூறாவை இறுதி வரையில் அமைத்திருப்பதனை நாங்கள் காணுகின்றோம். எனவே இறை நம்பிக்கை என்பது முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இத்தகைய சூறாக்கள் ஊடாக மனதிலே ஆழ பதிந்த ஒரு நம்பிக்கையாக மாற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதனை இந்த சூறாவினூடாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இத்தோடு நாங்கள் இந்த சூறாவை முடிக்கின்றோம். வாக்குதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.